குளித்தலை அருகே நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் வளையப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி கருணகிரி இரவு நேரத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் கருணகிரியை சுட்டுள்ளனர். இதில் சுமார் 10 பாதரச குண்டுகள் முதுகில் பாய்ந்த நிலையில் காயமடைந்த கருணகிரியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து பாலவிடுதி காவல் நிலைய போலீசார் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு குறித்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிறுமி காணாமல் போன வழக்கில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட கார்த்தி என்பவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் மோகன்ராஜ் என்பவரும் சம்பந்தப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சிறுமி தனது வீட்டின் வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது குற்றவாளி அழைத்து சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்தார். ஒரு நாள் கூட குற்றவாளியை குற்றவாளியை ரொம்ப சீக்கிரமா 24 மணி நேரத்துல இந்த வழக்கோட பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இது மேக்ஸிமம் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸும் பேஸ் பண்ணி அந்த டீம்ஸ் ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியாக 2 குற்றவாளிகளை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சீக்கிரம் ஞாப் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான கம்ப்ளீஷன் வந்து கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால பிக்சர் திருமங்கலம் அருகே குடும்ப தகராறு காரணமாக 3 வயது குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி காளீஸ்வரன், கவிதா இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்படும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக விரக்தியில் இருந்த கவிதா தனது 3 வயது மகள் சஞ்சிதாவை அருகில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு வீட்டில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கள்ளிக்குடி காவல் நிலைய போலீசார் கவிதாவின் உடல் மற்றும் கிணற்றில் வீசப்பட்ட சிறுமியின் உடல் ஆகியவற்றை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் ஏற்படும் மின்தடைக்கு பின்னணியில் இருக்கும் கருப்பு ஆடுகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தின் 80வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் ஏற்படும் மின்தடை சதி என்றும் இந்த சதிக்கு பின்னணியில் இருக்கும் கருப்பு ஆடுகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்த அவர், தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை, லோடு ட்ரிப்பிங் தான் மின்தடைக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சென்னையில் களமிறங்கிய 7 ரேபிட் இன்ஜினியரிங் குழுக்கள் இரவு முழுவதும் தூங்காமல் மின்தடை குறித்து நேரடி ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் மற்றும் 50% பணியாளர்கள் பற்றாக்குறை போன்ற சவால்களை சமாளித்து சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகள் ஒரு சில மணி நேரங்களுக்கு என்னென்ன காரணங்களால மாதிரி மின்சார தடைகள் ஏற்படுது நம்மளுடைய மின்சார வாரியம் சார்பாக ஒரு நோட் கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள். அதாவது ஒரு சில இடத்துல லோடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது, ஒரு சில இடத்துல லோடு அதிகமாக இருக்கிற ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால நேற்று முதல் பெரும்பாலான இடங்கள் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 7 ரேபிட் டீம் ஒன்று போட்டாங்க, இன்ஜினியர் டீம். ஸோ அவங்க வாகனங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்கே இந்த மாதிரி பழுதுகள் வருதோ உடனே போய் அவங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான வேலை இருந்துச்சு. நேற்று இரவு முழுவதும், அதாவது சீஃப் இன்ஜினியர் லெவலில் அனைத்து அதிகாரிகளும் வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டேஷன் ரோந்து பணிகள் ஈடுபட்டாங்க. ஸோ
ஸோ அதன் மூலமாக பெரும்பாலான அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண உடனே மின்சார தடை எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டது. வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் சரி செய்யற வேலையை வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய அனைத்து அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு சப்ஸ்டேஷனுக்கும் போய் நேரடியாக பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் இது வந்து நிறைய இடத்துல பழைய டிரான்ஸ்ஃபார்மர். விழுப்புரம் அருகே மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக மனைவியின் தலையில் மின் மோட்டாரை போட்டு கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சரவணன் சிவரஞ்சனி. இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் சரவணனுக்கு சிவரஞ்சனியின் நடத்தை மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கோபமடைந்த சரவணன் வீட்டில் இருந்த மோட்டாரை எடுத்து சிவரஞ்சனியின் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து சரவணன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவண்ணைநல்லூர் காவல் நிலைய போலீசார் சிவரஞ்சனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் சரவணனை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.